எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் பிரபு. எல்லா ஆர்பிஆர் இமீடியா வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றி. இந்த ஆர்பிஆர் இமீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறேங்க. பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ரோக்ராம் ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ என்னை பற்றி கொடுத்துட்றேங்க. என்னோடய ஃபுல் பேர் வந்துட்டு ராஜ்கல் கே பிரபு. நான் பேசிக்காக MBA படிச்சிருக்கேங்க. நான் வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. பேர் வந்துட்டு ரஞ்சித் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளோர் மில் அதில் ஆரம்பித்தோங்க. ஒரு கோதுமை மாவு தயாரிக்க ஆரம்பித்தோம். அந்த கோதுமை மாவு வந்துட்டு ஆர்பிஆர்ங்கிற பிராண்ட் நேமில் வந்துட்டு வி ஆர் செல்லிங் இட் இன் த மார்க்கெட் டுடே. நிறைய வாடிக்கையாளர்கள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய கடைகளுக்கு போயிட்டுருக்குங்க. இந்த கோதுமை மாவு வந்துட்டு எப்படின்னா முழு கோதுமையை அப்படியே அரைச்சி கொடுக்குறது, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் 100% நேச்சுரலாக இருக்குங்க. இந்த பிஸ்னஸ் பிளான் நான் வென்ச்சர் ஆனதுக்கப்புறம் என்னோடய கிளைண்ட்ஸ் நிறையா 1-to-1 நிறைய பேருக்கு என்னோடய கோதுமாவில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி க்ரியேட் ஆச்சுங்க. அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் வந்துட்டு நிறையா என்னோடய சர்வீஸ் வந்துட்டு இட் வாஸ் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த சர்வீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இருக்கும்போது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வந்ததுங்க. அப்போ ஒன் ஃபைன் மார்னிங் வி தாட் தட் ஆஸ் அ கம்பெனி வி ஆல் ஹேட் அ டிஸ்கஷன் அண்ட் வி ஸ்டார்டட் அன் ஆன்லைன் கம்பெனிங்க. அந்த ஆன்லைன் கம்பெனி வந்து ரஞ்சித் என்டர்பிரைஸ்.comங்கிற ஆன்லைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணி முடித்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் பேஜஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய கம்பெனியில் வந்துட்டு வி ஆர் ஹேவிங் அன் எலைட் பேனலுங்க. பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. நிறையா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் எங்கள் கம்பெனியோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தே வில் பி ஷேரிங் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் ஒன்று வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்துட்டு டு ஓப்பன் திஸ் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பர்பஸே வந்துட்டுங்க, எங்ககிட்ட இருக்கிற வாடிக்கையாளர்கள், எங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு வி வாண்ட் டு கிவ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை வந்துட்டு வி நீட் டு ஷேர் தம். அது வந்துட்டு ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி தாட். அதுக்கு வந்துட்டு எங்களோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸோட ஒரு சின்ன ஒரு 10-15 கஸ்டமர்ஸ் கிட்ட அது பற்றின சஜஷன்ஸ்லாம் கேட்கும்போது தே சஜஸ்டட் ஒரு நல்ல வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுங்க பிரபு, லைக் இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸில் தான் வந்துட்டுங்க ஐ தாட் டுடே வி வுட் லைக் டு ஷேர். லைக் நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோ நாங்கள் எந்த சஜஷன்ஸோலாம் கொடுக்கலிங்க. பட் ஜென்ரலாக வாட் ஐ வுட் லைக் டு ஷேர் இஸ், இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் இருக்கிற ஒரு அழகான ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு வி ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் டு அவர் நாலேஜ். அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சேமிப்பு, முதலீடு, காப்பீடு, இது 3 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. விச் இஸ் கோயிங் டு பி சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கி எல்லா ஃபேமிலியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாருமே வந்துட்டுங்க மந்த்லி நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அந்த பணத்தை சேமிக்கிறோம். அந்த சேமிக்கிற பணத்தில் வந்துட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சேமிப்பு மூலமாக வந்துட்டு நம்ம வீட்டோட அத்தியாவசிய தேவைகள் அதாவது அப்படின்னா பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம சேமித்து வைப்போம். இல்லை ஒரு வேளை நம்மளுக்கு வந்துட்டுங்க வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலைனால வேலைக்கு போய் மாதம் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் குடும்பத்துக்கு நம்ம ரன் பண்ணுறதுக்காக பணத்தை சேமிப்போம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக போவீங்க, நாளைக்கு யாருக்காவது உடம்பு சரியாமல் போயிடுச்சு, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்கு பணம் வேணும்னா நம்ம சேமிப்போம். குழந்தைகளுக்கான ஸ்கூல்ஸு இல்லைன்னா காலேஜஸுங்க, டு அன் எக்ஸ்டென்ட் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற டாட்டரோ சன்னுக்கோ நாளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போதும் வந்துட்டு வி லுக் தட் அஸ் பாயிண்ட் ஆஃப் சேவிங்ஸ். நாங்கள் ஜென்ரலாக யோசிச்சது என்னென்னா, இது இப்படியே வந்துட்டு சேவிங்ஸ்ன்னு போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த சேவிங்ஸ் வந்துட்டு நம்மளை அறியாமல் வந்துட்டு இட் இஸ் டேக்கிங் அஸ் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஒரு LIC ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு அக்கார்டிங் டு மீ என்னோட பர்செப்ஷன் இது எல்லாமே ஒரு சேவிங்ஸ் தாங்க. அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம மிச்சம் பண்ணுறோம்.
நம்ம மிச்சம் பண்ணுற பணத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு சேமிப்புக்காக போகும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் மோடாக மாறுது, இன்சூரன்ஸ் மோடாக மாறுது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்துட்டு எல்லார் வீட்லேயும் எல்லாருமே பணத்தை சேமிக்கிறோம், இன்சூரன்ஸில் போடுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணுறோம். பட் நம்ம இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம நாலேஜுக்கு இது கரெக்டாக போகுதா, இது எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணணும். அப்படிங்கும்போது நான் ஒரு எக்ஸ்பர்ட் கூட நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க்குங்க. அவர் கூட போய் உட்காந்து பேசும்போது தான் எனக்கு வந்து நான் பண்ணிட்டு இருக்கிற தப்பு என்னன்னா, அவர் கூட பேசினதுக்கப்புறம் 90% நான் எல்லாமே தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் எதெல்லாம் சேமிப்பு நினைச்சு பண்ணிட்டு இருக்கணும், ஆக்சுவலாக அதெல்லாம் சேமிப்பே இல்லை அப்படிங்கிற அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இட் வாஸ் சீரியஸ்லி இட் வாஸ் ஓப்பனிங் மை இதுங்க. நம்ம ஃபேமிலி பிளானிங்ஸ்லேருந்து நாங்கள் நிறைய வச்சுருந்தோம், எல்லாமே தப்பாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு. ஜஸ்ட் அந்த எக்ஸ்பர்ட் அவர் நாங்கள் உள்ளே கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஒரு ஸ்மால் ப்ரீஃபுங்க. சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன? சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மாதமானா ஒரு பணத்தை வந்துட்டு நம்ம பேங்க்கில் போடுறோங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம். அந்த பேங்க் வந்துட்டு நேஷனலைஸ் பேங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், இல்லைன்னா டு அன் எக்ஸ்டென்ட் நல்லா வந்துட்டுங்க ரெப்யூட்டட் ஃபினான்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம். பட் வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் லைக் பட் ரெப்யூட்டட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாதமானா வந்துட்டுங்க வட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ சேமிப்புங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நான் போட்ட பணத்துக்கு மாசமான வட்டி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து சேவிங்ஸ். ஃபைன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன? ரிஸ்க் எடுத்தே ஆகுங்க. நம்ம போடுற முதலீட்டில் ரிஸ்க் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னா, ஆனால் அதுக்கான வட்டி ஜாஸ்தியாக வருங்க. உதாரணத்துக்கு நம்ம தங்கத்தில் போடுறோம், தங்கம் 2 மாதம் ஏறும் 2 மாதம் இறங்கும். நம்ம நிலத்தில் போடுறோம், 2 மாதம் ஏறும் இறங்கும். இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் போடுறதுங்க, ஷேர் மார்க்கெட்லையும் போடுறது, விச் வி கால் இட் அஸ் கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஜென்ரல் தாட் என்ன அப்படின்னா, நம்ம சேவிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா, இன்சூரன்ஸை கரெக்டாக பண்ணுறோமா? இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்காக வந்துட்டுங்க ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் கௌதம்ங்க. சார் ப்ளீஸ். சார் ஹலோ. சார் மிஸ்டர் கௌதம் வந்துட்டுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி யங் சாப்ங்க. இஸ் அரௌண்ட் ஒன்லி 29 years. பேசிக்காக பிஎஸ்டி டெக்லேருந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு எஸ் டன் இஸ் MBAங்க. அவர் சொந்தமாக எஸ் ஃப்ளோட்டட் அ கம்பெனி, ஃபின் கிளினிக் அப்படிங்கிற கம்பெனி. இஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அந்த கம்பெனிக்கு. சாரி, இஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் பேசிக்லி. அந்த கம்பெனிஸ் மூலமாக வந்துட்டு வாட் ஹி டஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் where he has advised lot of family members, lot of individuals including me. பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் he is also associated with a stock brokerage firm which is called Zerodha அப்படிங்கிற firm, which is India's one of the leading firm. Like he handles almost ஒரு 2000 clients across India. இவர் வந்து இப்போ என்ன மாதிரி சப்ஜெக்ட் பேச போறாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மாதம் சம்பாதிக்கிற பணத்தில் சேவிங்ஸ்னா வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி பண்ணணும், இன்சூரன்ஸ்னா எப்படி பண்ணணும். இது 3 தனித்தனி பிளாட்ஃபார்ம்ங்க ஆக்சுவலாக. பட் நம்ம எல்லாருமே இதெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து ஒரு பிளானாவோ 2 பிளானாவோ போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது என்னோட பெர்செப்ஷனுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேசும்போது we will speak about savings. சார் நீங்கள் யூ கேன் கிவ் அ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் யுவர் செல்ஃப்ங்க. சார் நீங்கள் எங்கள் மாதிரி காமன் மேனுக்கு சேவிங்ஸ் அப்படின்னா வந்துட்டு சார் என்னென்ன மாதிரி சேவிங்ஸ் எனக்கு இருக்குது? எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸுங்க, ஃபினான்ஸ் கம்பெனி, எந்த ரிஸ்க்குமே இல்லாமங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்குள்ள போகுதுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்குள்ள கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு இருக்கு. கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி ப்ரீஃப் பண்ணிட்டீங்கன்னா சார், அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக we can just go into it. ஓகே சார் ப்ளீஸ். தேங்க்ஸ். ஸோ என் பேர் கௌதம். ஸோ சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஐம் செக்ரட்டரி ஃபினான்ஷியல் அட்வைசர். கூடவே ஜெரோதாங்கிற ஸ்டாக் ப்ரோக்கரேஜ்க்கு அத்தரைஸ் பார்ட்னராக இருக்குங்க. ஸோ சேவிங்ஸ், அதாவது சேமிப்பு. ஸோ சேமிப்புங்கிறது என்னென்னா, நம்ம அன்றாட சம்பாதிக்கிறது அத்தனையும் நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ என்னென்னா கொஞ்சம் மிச்சம் பண்ணுறோம். ஸோ அந்த மிச்சம் பண்ணுறது தான் சேமிப்புங்க. கரெக்ட். அதை வந்து என்னவா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டருங்க. ஸோ அப்போது என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிற காசு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நம்மளோட அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரியான தேவை இருக்கும். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது என்னென்னா,
செலவு பண்ணுறதுக்காக தான். பட் இன்னைக்கு செலவு பண்ணல, ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் கழிச்சு நம்ம செலவு பண்ணுறோங்க. ஸோ அப்போ நம்ம இன்னொரு நாள் செலவு பண்ணணுங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு. ஸோ அதுக்கு நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏற்ற மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் பிளானை சூஸ் பண்ணுவோம். சார் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இதுங்க, இப்போ சேமிப்புன்னு சொல்கிறோம்ல சார், இப்போ வந்துட்டு மாதம் சம்பாதிக்கிற பணத்தில் ஏதாவது இத்தனை பர்சன்டேஜ் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபார்மேட் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்குங்க. ஸோ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானிங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதோட கைட்லைன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 30%. ஸோ நீங்கள் நம்ம சம்பாதிக்கிற இன்கம் ஒரு 10,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம். அதில் அட்லீஸ்ட் ஒரு 30% இன்கம்மை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கான பிளானிங் இருக்குது. ஸோ என்னங்கிறத நம்ம பேசுவோம். ஸோ அதை நம்ம பண்ணுறது வந்து ஒரு 30% ஆப்டிமல் அமௌண்ட்டுங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா சார், ஒரு காமன் மேனம் நாங்கள் சொல்கிறோங்க. நீங்கள் சொல்கிறது மாதம் சம்பாதிக்கிறது 30% சேவிங்ஸில் போடுன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க சார், எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு சார் ஓரளவுக்கு தான் படித்தவங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதமானா பேங்க்கில் கொண்டு போய் போட்டு மாதமானா அது வட்டி வாங்குறது ஒரு சேவிங்குங்க. எந்த ரிஸ்க்கும் இல்லை, பணம் எங்கேயும் போகாது, பத்திரமா இருக்குது. அதுவே நம்ம வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம். அதை விட்டால் வந்துட்டு ஆப்வியஸ்லிங்க ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கும் போகலாம், ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கும் போகலாம். இப்போது எனக்கு என்ன தெரியணும்னா சார், நிறைய காமன் பீப்புள் நம்ம வந்துட்டுங்க சேமிப்பையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இருக்குல்ல சார், நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்குங்க எங்கள் வீட்டிலே எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னம்மா மாதம் அப்படின்னா, ஆமாடா அப்புறம் மாதம் நம்ம வச்சாதான் நாளைக்கு படிப்புக்கு தேவைப்படும், நாளைக்கு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு தேவைப்படுங்கிறாங்க. பட் இந்த சேமிப்பு முறையே என்ன ஆகி போச்சுங்க, சேமிப்பை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளார எல்லாரும் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நீங்கள் பேசும்போது தான் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஓப்பன் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது டோட்டலாக வேறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணோம்னா ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சேமிப்பு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். எனக்கு நீங்கள் வந்துட்டு சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக, கண்டிப்பாக, அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எத்தனை சதவீத வருஷமான நம்ம சம்பாதிக்கலாம், மினிமமாக 2 அப்ராக்சிமேட் இதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம்பாதிக்கிறதுக்கான டைம் பீரியட் மினிமம் எத்தனை வருஷமாகும், ஸோ அதுக்குள்ளார என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோட்லேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம சேமிப்பு பற்றி நீங்கள் அப்படியே கேமரா பார்த்து பேசுங்க சார். இல்லை, எனக்கு 2 பக்கம் பேசுகிறது எனக்கு இல்லை, நீங்கள் கேமரா பார்த்து பேசுங்க சார். யூஆர் ஸ்பீக்கிங் டு வியூவர்ஸ் தான். ஓகே, நான் கேட்டேன். ரைட்டுங்க. ஸோ இப்போது நம்ம சேமிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சேமிப்புங்கிறது என்ன, நம்மளோட சம்பாதிக்கிற காசை ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம். ஸோ எதுக்கு, நம்மளோட ஒரு ஃப்யூச்சர் டேட்டில் நம்ம செலவு பண்ணணுங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறோங்க. ஸோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப லிக்விடாக வச்சுக்கணும். லிக்விட்னா என்னென்னா, நம்ம வீட்டில் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம செலவு பொட்டியில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதில் வந்து பெரிய ரிட்டர்னுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். பட் அவசரத்துக்கு எடுக்கிற அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது உங்களோட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கான செலவு காசை அங்கே வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சேமிப்பு. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இல்லை நீங்கள் உங்களோட கேஷாக வச்சுக்கலாம், உங்களோட மற்ற ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, சிட் ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி வர்றது, ஸோ என்னோடய தேவை வந்து இப்போது 6 மாதத்துக்கோ ஒரு 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ இல்லை. ஸோ என்னோடய தேவை என்னோட ஃபேமிலிக்கு, சரி ஒரு என்னோட பையனோட கல்யாணத்துக்கு, இல்லை அவனோட மேரேஜுக்கு, ஒரு என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கர் பீரியட் கழிச்சு, ஸோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முதலீடுங்கிறது போகணுங்க. ஸோ சேமிப்பு வேறு, முதலீடு வேறு. சார் அப்போது டு அண்டர்லைனிங் சார், ஒரு வருஷத்துக்குள்ளார இருக்கிற தேவைகளுக்கு எனக்கு பணம் வேணும்னா அது வந்து சேவிங்ஸ்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக. எனக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு தேவை வேணும்னா அது சேமிப்பு கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்புலேருந்து வர ரிட்டர்ன் வந்து வராட்டியும் பரவாயில்ல. ஸோ கம்மியாக வரலாம், வராட்டியும் பரவாயில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் முதலீடுன்னு போகிறோம், என்னோட தேவை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போகிறப்போ அதுலேருந்து வர்ற ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணுங்க. கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் ப்ராடக்ட் நம்ம பேங்க்கில் இல்லை சிட் ஃபண்டு இதுலேருந்து வர்ற ரிட்டர்னுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களா சார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சார், நான் உங்கள்கிட்ட லெட் மீ பி வெரி ஹானஸ்ட் வித் யூங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், எனக்கு தெரிஞ்ச நோன் சர்க்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே சார்
இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள போகிறது அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயம் சார், டு பி வெரி ஹானஸ்ட். என்னன்னா அது பற்றின அவேர்னஸ் இல்லை. அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம இதுதான் நம்ம சைடு தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நல்லா புரியுது. கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள போனதான். கேபிட்டல் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட்டுங்க, மியூச்சுவல் ஃபண்டு, இது ரெண்டுங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு நீங்கள் வியூ சொல்லுங்கள். இந்த 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 கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள போகிறதுக்கு வந்துட்டுங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது சார். என்ன பயம் நான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பிகாஸ் இட்ஸ் மை ஒப்பீனியன், ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் இன் அ ராங் வே. நேஷனலைஸ் பேங்க்கில் போய் நான் பணம் போடுறேன், போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் போடுறேன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுங்க எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனும் வந்துட்டு அது ரிஸ்க் ஃபேக்டர்னு சொன்னது இல்லைங்க. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் போய் பணம் போடும்போது மட்டும் இருக்கு இல்லைங்க, யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ரிஸ்க்னு சொல்லிடுறாங்க. பட் ஆரம்பத்திலே நம்மளும் சொல்லிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ரிஸ்க் இருக்கு, அது உண்மைதான். இப்போ இங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா சார், நிறைய பேர் வந்துட்டுங்க கேபிட்டல் மார்க்கெட்டில் போடுறத ஒரு சேவிங்ஸாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வி ஹாவ் டு மேக் இட் வெரி கிளியர். உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள போகாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான். இப்போ நீங்கள் அந்த கேபிட்டல் மார்க்கெட்டுங்க, ஷேர் மார்க்கெட்டுங்க, பாண்டு, இது பற்றின கொஞ்சம் டீட்டெயில். ஏன்னா நம்மளை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் ஆகட்டும் சார், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டுங்க அதுக்குள்ளார நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் 7% வட்டினா அதில் எத்தனை பர்சன்டேஜ் வட்டிங்க, இது பற்றின ஒரு சின்ன ஓகேங்க. ஸோ இந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க, ஸோ பணம் வந்து மணி ஃப்ளோ சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் சரி ஒரு 5% 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறீங்க. ஸோ பேங்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ பேங்க்கை வந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கார்பரேட் கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கார்பரேட் எத்தனை பர்சன்ட், ஒரு 10%க்கோ 12%க்கோ கடன் வாங்குறாங்க. அப்போது என்ன நடக்குது, அந்த கார்பரேட் கம்பெனி அந்த 12% கடனை அடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸை பண்ணி வர லாபத்தை கடன் அடைக்கணும். அந்த கடனை அடைச்சா தான் பேங்க்குக்கு காசு வரும். அந்த காசு வந்தால் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்க. ஸோ இதுதான் மணி ஃப்ளோ சைக்கிள்ங்க. பட் இந்த இடத்துல கடைசியில் அந்த கார்பரேட் அந்த கம்பெனி வந்து சம்பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு காலையில் ஒரு கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லை நைட் குட் நைட் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான். ஸோ அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லாட்டினா சேலரிடாக இருக்கும். ஸோ நம்மளால் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பார்ட்னர் ஆகலாம். ஸோ அதுதான் கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது, பிஸ்னஸை ஓன் பண்ணுறது. சாரி டு இன்டரப்ட்டுங்க. அதாவது சார் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பேங்க் வந்துட்டுங்க, ஒரு பேங்க் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஹி பேஸ் அரௌண்ட் பிட்வீன் 6.5 to 7%. நம்ம பணத்தை வந்து பேங்கர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஹி இஸ் லெண்டிங் இட் டு கார்பரேட் கம்பெனிஸ். ஹி கிளைம்ஸ் 10 to 12%. நீங்கள் சொல்கிறது இட்ஸ் எக்ஸாக்ட்லி ரைட். கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா சார், தே கீப் அ மார்ஜின் ஆஃப் பிட்வீன் 17 to 20% மினிமம். மார்க்கெட்டில் அப்படி தான் பேசுவாங்க. இத்தனை நாள் அதெல்லாம் புரியல. குறைஞ்சது 17-20% தாங்க கம்பெனி ரன் பண்ண முடியுமாங்க. ஸோ வாட் யூர் சேயிங் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். அது போய் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த சைக்கிள் 17-18 முடியுது. அதனால தான் வந்துட்டுங்க இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் போகும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் சொல்கிறது, நான் வருஷம் வந்து கேரண்டீடாக வந்துட்டுங்க ஒரு 13-17% கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பேங்க் வட்டி வந்துங்க வெறும் 7% தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 15-17 கொடுக்குறாங்க. நம்ம ரைட் சார் இருக்குங்க. கண்டிப்பாங்க. இந்த இடத்துல என்னென்னா, இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் பார்க்க வேணாங்க. இப்போ நம்ம பேங்க்கில் போட்டிருக்கோம், வருஷத்துக்கு 6% நம்ம பேசுகிறோம், குவார்ட்டர்லியாக இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறோம், இல்லை மந்த்லி வாங்குறோம். இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை வளர்த்தி ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது ஒரு வருஷத்துலையோ இல்லை ஷார்ட் பீரியட்லையோ நடக்காது. இல்லை, மினிமம் 3-4 இயர்ஸ் கண்டிப்பாங்க. ஸோ அப்போ பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, அதாவது அந்த கம்பெனியோட ஷேரோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு மார்க்கெட் சைக்கிளுங்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 5 to 7 வருஷங்க. ஸோ அந்த பீரியடை தாண்டி உங்களோட தேவைகள் இருக்குது, என்னோட தேவை ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி தேவைகள் இருக்குன்னா கண்டிப்பாக கேபிட்டல் மார்க்கெட்ஸ் கூட போடாங்க. அதுலேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. சார் இந்த கேபிட்டல் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுக்கான ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. கண்டிப்பாங்க.
ஸோ இப்போ ஒரு அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பிஸ்னஸ் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ எல்லா கம்பெனியுமே ஷேராக வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஷேருங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனி வந்து பப்ளிக் லிமிட்டடாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து யார் வேணால் வாங்கலாம். ஸோ கம்பெனி ஏன் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு காசு வேணும். ஸோ அப்போ என்னென்னா கடன் வாங்குறதுக்கு பதிலாக அவங்க நார்மலாக என்னென்னா ஷேரை வந்து வெளியே விடுறாங்க. ஸோ அதுதான் கம்பெனி ஷேர் விடுறதுக்கான காரணம். நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வளர வளர நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னும் வளருங்க. ஸோ இதுதான் ஷேருங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதும் ஒரே ரிஸ்க்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கை எடுக்க முடியலங்கிறனால தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு எம்ப்ளாய்டாக இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த பர்டிகுலர் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 கம்பெனியோ ஒரு 10 கம்பெனிலையோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதாவது ரிஸ்க்கு வந்து என்னென்னா குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு 100 ரூபா இருக்குது, 100 ரூபா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 10 ரூபாயை 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஷேர் இன்வெஸ்டிங், கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்டிங்னு சொல்லிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கம்பெனி என்னால் சூஸ் பண்ண தெரில. ஸோ எந்த கம்பெனி வாங்குறது, எந்த செக்டார் வாங்குறது, எந்த ப்ரைஸில் வாங்கணும், இல்லை எந்த ப்ரைஸில் செல் பண்ணணும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் இருக்குது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிற பிஸ்னஸ் இருக்குது, இல்லை நிறைய பிஸ்னஸே இல்லாத நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்னால் எந்த ஷேர் எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் எனக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடலாங்க. ஸோ எப்படி ஒரு காருக்கு நீங்கள் நம்ம டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுறோமோ அதே மாதிரி உங்கள் காசுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கலாங்க. லைக் அக்கார்டிங் டு மீ சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் டீக்ளாசிஃபை பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட்டெல்லாம் ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு கம்பெனி ஸ்டடி பண்ணி எந்த கம்பெனி நல்லா இருக்குது, எந்த கம்பெனி நல்லா இல்லை, இந்த நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணால் டைரெக்டாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த நாலேஜ் பேஸ் வந்து என்னால் கேதர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வேலை என்னென்னா, நான் வந்து டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் பண்ண வேண்டிய வேலையை அந்த கம்பெனி பண்ணுது, பட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. கண்டிப்பாங்க. நான் பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டால் போதுங்க. இதுதான் இந்த கிளாரிட்டிங்க. ஸோ இப்போ திருப்பியும் சார் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு வருஷத்துக்குள்ளார எனக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான பணமெல்லாம் தேவைகள் அப்படிங்கும்போது சேவிங்ஸுங்க. 4 வருஷம் 5 வருஷமான தேவைகள்லாம் எனக்கு வேணுங்கும் போது நம்ம வி ஆர் கெட்டிங் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் என்னங்கிறது நம்ம வி வில் கோ இன்டு டீடைல் அடுத்த செக்டர்லிங்க. இப்போ வி வில் கெட் இன்டு இன்சூரன்ஸ். சார் இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ பிக் கேம் சார். டியர் வியூவர்ஸ், நேற்று சார் கூட பேசினதுக்கப்புறம் வந்துட்டுங்க, இந்த இன்சூரன்ஸில் மிகப்பெரிய தவறு எவ்வளோ நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஐ அண்டர்ஸ்டுட். எங்கள் அப்பா என் பேரில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என் ஃபேமிலிக்கு நான் பண்ணலிங்க. எல்ஐசி பாலிசியில் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் நோ மிஸ்டேக் ஃப்ரம் த கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட அவேர்னஸில் தான் அதில் தப்பு இருக்குங்க. இந்த இன்சூரன்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதும் அகைன் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ சேவிங் தான். அதில் 2 விதமான இன்சூரன்ஸ் இருக்குங்க. நம்ம வந்துட்டுங்க எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குங்க, மெடிக்ளைம் ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு உதாரணத்துக்குங்க சார், நான் வந்துட்டு இருக்கலைங்க எங்கள் வீட்டில் வருஷம் எனக்கு தெரிஞ்சுங்க 2 அப்ராக்சிமேட் சொல்கிறேங்க, எனக்கு கரெக்டாக தெரியலிங்க, ஒரு 2000 இல்லை 5000 எங்கள் அப்பா என் பேரில் போட்டிருக்காரு. 10-15 வருஷம் போடுறாருங்க. எனக்கு கிடைக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குல்லைங்க, ஒரு 10 வருஷத்துக்கு 5000 ரூபா போட்டாருங்கன்னா 50,000 கடைசியில் எனக்கு வந்துட்டுங்க இன்சூரன்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ வருதுங்க. இந்த 1.5 லட்சம் வந்துட்டுங்க ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷமோ கிடச்சி அதுக்கப்புறம் போடலான்னு சொல்லி நான் போட்டிருக்கோம். ஆனால் சார் கேட்டார், இதே பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதானங்க கிடைக்குங்க. அதை விட இன்னும் வந்துட்டு ஒருபடி மேலே போய்ங்க, நீங்கள் சொன்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்துட்டுங்க நீங்கள் நம்ம பேங்க்கில் போட்டோம்னா 1 லட்ச ரூபா போடுறோம் அப்படின்னா 10% வட்டினா 1,10,000 அந்த 1,10,000 ரூபாய்க்கு அடுத்த வருஷம் அவன் வட்டி கொடுக்குறான். இது இப்படியே போச்சுனாங்க 20 வருஷத்துல நான் போட்ட பணம் கிட்டத்தட்ட நீங்க ஒரு கால்குலேஷன் சொன்னீங்களா சார், எவ்வளவு வரும் சார்? அதாவது ஒரு அமௌண்ட்டை போட்டீங்கன்னா அதுக்கான வட்டிங்க, அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான வட்டி, அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்க மாட்டோம்னா
ஒரு ஸ்டிப்புலேட்டட் அமௌண்ட் சொன்னீங்களே சார், என்ன அமௌண்ட் சொன்னீங்க சார்? என்ன வேல்யூ நீங்களே ஒரு வேல்யூ நேற்று எனக்கு ஷேர் பண்ணீங்க, ஒரு 1000 ரூபான்னு வைங்க சார். ஸோ ஒரு 1000 ரூபா நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ போடுறீங்க? 1,00,000 மாதம் ஆயிடுனா 12,000 ரூபா போடுவோம் சார். ஸோ 12,000 ரூபா நம்ம போடுவோம். 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 போடுவோம். ஒரு 30 வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3,60,000 போடுவோம். இதே வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 6% 7% கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சிருக்கலாம், ஒரு 15 லட்ச ரூபா கிடைச்சிருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்மளோட தேவைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிட்டையர்மெண்ட்னு எடுத்துக்கலாம். என்னோட ரிட்டையர்மெண்ட் 30 வருஷம் கழிச்சு அப்படின்னா 30 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிக ரிட்டர்ன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15% எனக்கு கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா மாதம் 1000 ரூபா 30 வருஷத்துக்கு போட்டோம்னா எனக்கு ஒரு க்ளோஸ் டு 1 crore கிடைக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய டாபிக் பாருங்க. அதாவது மாதம் 1000 ரூபா போட்டு வருஷம் 7% வட்டி வாங்கிட்டு இருந்தேன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு அப்ராக்சிமேட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 1.25 லட்சம் போட்டு கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட் எவ்வளோ சார்? ஒரு 15லேருந்து 20 லட்சம். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியல. ஆனால் இதே கொண்டு போய் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாருன்னா 1 கோடி ரூபா வருதுங்க. நான் இந்த சப்ஜெக்ட் எதுக்காக கொண்டு வந்தேன்னா, நம்ம எல்ஐசின்னு சொல்லி மாதம் பணம் போடுறோம் இல்லைங்க, இதுவும் கிட்டத்தட்ட பேங்க்ல போடுற மாதிரி தானுங்க. அதே வட்டி வருஷம் கொடுக்குறாங்க, எல்லாம் கால்குலேட் பண்ணால் கடைசியாக இருக்கு இல்லைங்க 10-15 லட்சமும் வருதுங்க. ஸோ நான் சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், சார் அப்படின்னா நான் இன்சூரன்ஸில் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவர் சார் சொன்னார், இல்லைங்க பிரபு, நீங்கள் இன்சூரன்ஸை கரெக்டாக படிக்கல. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பாயிண்ட் சொன்னாருங்க. பை காட்ஸ் ஃபார்பிடன், நம்ம இன்சூரன்ஸில் பணம் போடுறதே வந்துட்டுங்க, ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும். இதுக்காக தான் மெயினாக எல்லாரும் இன்சூரன்ஸில் போடுறது. அது நாள் போக்கில் என்னாச்சுங்க, எனக்கு எதுவும் ஆகலைனாலும் பணம் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளார இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ளார இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த பணம் என் குடும்பத்தை காப்பாற்றணும். பை ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சுனாங்க, வெறும் 3 லட்சம் 4 லட்சத்தில் வச்சு என் குடும்பம் எப்படி ரன் ஆகும்? என்னோட ஒர்த் அவ்வளோதானா? ஸோ அப்போ இதுக்கு என்ன என்னோட ஒர்த் அக்கார்டிங் டு மீ இன்னைக்கு கூட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, அவர் சார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்போது டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, நீங்கள் அந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நம்ம தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட பேசணும், எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு நீ பாலிசி போடு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு 1 கோடிக்கு மேலே பாலிசி போடு, 2 கோடி போடுங்கிறது பணக்காரங்க பண்ணுறது நினச்சிட்டு இருந்தேங்க. பட் ஆக்சுவலாக வருஷம் அதே ஒரு மினிமல் அமௌண்ட்லேயே வந்துட்டுங்க 1 கோடி பாலிசி போடலாங்க. ஆனால் இங்கே தான் அந்த பாயிண்ட்டுங்க, பை காட்ஸ் ஃபார்பிடன், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நம்மளுக்கு ஒரு டெத் ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா மட்டும் அந்த 1 கோடி கிடைக்குங்க. நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா எந்த பணமே வராதுங்க. இதுதான் அந்த பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஹீஸ் வெரி கிளியர். நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா 1 கோடி ரூபா வருங்க, ஒன்றுமே ஆகலைன்னா எந்த பணமே வராதுங்க. நான் அப்போ அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், சார் ஒன்றும் இல்லை சார், ஏதோ ஒன்று ஆகி எனக்கு அடிபட்டு படுத்துட்டேன், ஒரு 2 வருஷம் வேலைக்கு போக முடியல அப்படின்னா அதுக்கும் பாலிசி இருக்குங்க. அந்த 2 வருஷத்துக்கு அடிபட்டு படுத்தா இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்களாமாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சூரன்ஸ் நான் போட்டது கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது. இப்போ நான் போட்டிருக்கிற இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துட்டுங்க பை காட்ஸ் ஃபார்பிடன் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த லிமிட்டட் அமௌண்ட் தான் வருங்க. ஸோ இது பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். எல்லாமே சொல்லிட்டீங்க. இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடுங்க. ஸோ நம்ம சேமிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், முதலீடை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ காப்பீடு கண்டிப்பாக வேற ஒரு வார்த்தை தான், கண்டிப்பாக வேற ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அப்போது இன்சூரன்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம், மெடிக்ளைம் போடுறோம், சரி ஈவன் ஒரு ட்ராவலுக்கும் கூட இன்சூரன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த எல்லா இன்சூரன்ஸ்லேயும் ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஆகுது, ஸோ என்ன இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அந்த ரிலேட்டட் ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அதுக்கான கிளைம் வந்து கிடைக்குதுங்க. ஸோ அதே மாதிரி தான் லைஃப் இன்சூரன்ஸ்லையும் சார் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிளைம் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க இன்சூரன்ஸ் செக்டரில் கால்குலேஷனில். ஸோ உங்களோட நீங்கள் ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் காமிக்கிறீங்க, உங்களோட ஐடிஆரில் எவ்வளோ காமிக்கிறீங்களோ அதிகபட்சம் ஒரு 20 மடங்கு அந்த வேல்யூக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாங்க. அதுக்கான பாலிசி நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ஏஜ் அதிகமாக அது 20ங்கிறது ஒரு 15 ஆகலாம், ஒரு 10 ஆகலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கரெக்டான உங்களோட இன்சூரன்ஸ் இன்சூர்டு வேல்யூன்னு சொல்லலாம்.
சரி உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு என்னோட இன்கம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துட்டிங்கன்னா என்னோட ஏஜுக்கு ஒரு 20 டைம்ஸ் நான் கிளைம் பண்ணலாம். அப்போ என்னன்னா அந்த 1 crore நம்பர் வந்து அப்படிதான் கவர் ஆகுது. அதாவதுங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ இன்டூ 20 டைம்ஸ், மேக்ஸிமம் 20 டைம்ஸ். அது பேஸ்ட் ஆன் வயசுங்க. இப்போ 30 வயசுல நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க. கரெக்டுங்க. ஸோ அப்போ என்னன்னா நம்ம இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி எடுக்கணும்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நம்ம தப்புன்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்சல்யூட்லி ட்ரூ சார். இது வந்து இந்த அவேர்னஸ் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்காத நம்ம தவறு தானே. அது வந்து இட்ஸ் ட்ரூங்க ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணணும், நம்மளோட தேவைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான நாலேஜை நம்ம வளர்த்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்சூரன்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி 20 மடங்குக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ 1 crore அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸோ 1 crore இன்சூரன்ஸ் கட்டணும், கவர் இருக்கிற இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரீமியம் நான் கட்டணும் வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரீமியமாக இருக்கும், மேக்ஸிமம் கவர் கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் ஒரு வருஷம் ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும். வருஷம் 10,000 ரூபா கட்டுவீங்க. இன்கேஸ் ஏதாச்சும் லைஃப் ரிஸ்க் ஆகுது அப்படின்னா 1 crore வந்து ஃபேமிலிக்கு வரும். இதுக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸுங்க, கரெக்டான லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லிக்கலாம். பட் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து நம்ம எடுக்கிறது இல்லை, நம்ம வேறு பாலிசி எடுக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு மல்டிபிள் ரீசன்ஸ்னால வேறு பாலிசி எடுக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா சார், சாரி டு இன்டரப்ட், அது என்ன ஆகி போச்சுன்னா சார், எங்களோட ஒரு காமன் பீப்புளோட மைண்ட் செட்டுங்க. அதாவது 10 வருஷம் கழிச்சுக்கே நாங்கள் சேமிக்கணும், அந்த சேமிப்பு மூலமாக வயசாகி உட்காந்ததுக்கப்புறம் அது பென்ஷனாகவும் கன்வெர்ட் ஆகி வரணும், நாளைக்கு எங்கள் தேவைகளுக்கும் வேணுங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி போட்டு சார் இது என்ன ஆகுதுன்னா கடைசியாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல போட்டு எஃப்டி வாங்குறது தான் இதையும் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் எதுக்காக நீ பண்ணுறோங்கிறது உங்க மாதிரி ஆளு கூட பேசும்போது ஓப்பன் அவுட் ஆகுது. பட் ஆக்சுவல் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட கனெக்டே வேறீங்க. நான் பணம் போடுறேன், ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா அது கிடைக்கும், ஒன்றும் ஆகலைன்னா ஒன்றுமே கிடைக்காது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு டில் டேட் ஐ வாஸ் நாட் கிளியர். இல்லை, இதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸுங்க. ஸோ எந்த ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது எடுத்தீங்கனாலும் அந்த பர்டிகுலர் ரிஸ்க்குக்கான கவர், அதாவது ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். காப்பீடுங்க, காப்பீடுங்கிற வார்த்தையை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் காப்பீடுங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட 20 டைம்ஸ் கவரும் உங்களோட ஏஜ் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். லைக் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இந்த இன்சூரன்ஸ் சப்ஜெக்டுக்குள்ள நாங்கள் பேச ஆரம்பிச்சதேங்க, நம்ம நிறைய பேர் வந்துட்டுங்க இன்சூரன்ஸையும் ஒரு சேமிப்பாக பார்க்குறோங்க. பட் ஆக்சுவலாக சார் கூட பேசினதுக்கப்புறம் அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறது இது அவரோட பர்செப்ஷன், அவரோட ஒப்பீனியனுங்க. நானும் கேட்டுட்டு என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறது, நம்ம வந்து சேமிப்பாக பார்ப்போம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்போங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸை தனியாக இன்சூரன்ஸாக பார்க்கணும், அதையும் வந்துட்டு சேமிப்பாக பார்க்க வேண்டாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு சார் சொன்ன மாதிரிங்க நம்ம வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். இன்னொன்று வந்து பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்களா வாங்க. இந்த பாண்டுங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதே கார்பரேட் கம்பெனிக்காரங்க அவங்க கம்பெனி நடத்துறதுக்கு பணம் வேணும்னு கேட்கும்போது அந்த பணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோங்க. நம்ம கொடுக்கும்போது அதுக்கு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, இத்தனை பர்சன்டேஜ் வட்டி, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேங்க. அந்த பாண்ட்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் திருப்பியும் இவங்க சொல்றது என்னன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்துக்குள்ளாரே பார்க்காதீங்க, ஒரு லாங் டர்ம்ல பாருங்க. டெஃபினட்டாக வந்துட்டு ப்ரூவன் டேட்டாவே காமிச்சாருங்க. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட ப்ரூவன் டேட்டாஸும் காமிச்சாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங். பட் அதுதான் ரியலிஸ்டிக் ஃபேக்ட்டுங்க. அவர் இன்னொரு பெரிய சர்வே சொன்னாருங்க, விச் இஸ் ஸோ சர்ப்ரைசிங். மொத்தம் இந்தியாவில் இருக்கிற டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் சைஸில் ஒரு 1/3 சைஸ் மட்டுங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது வந்துட்டுங்க அந்த 1/3 வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் மகாராஷ்டிரா பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு தேர் மேக்கிங் ஸோ மச் மணிங்க. அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வந்துட்டு அதோட நாலேஜை கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இஸ் வாட் ஐ லேர்ன். நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ப்ளஸ் ஒரு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக என்ன சொல்லணுங்கிறது ஒரு 1 or 2 minutes சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஆல்சோ ஜஸ்ட் ஹேவ் மை க்ளோசிங் சே தென் ப்ராப்ளி ஓகே எஸ் ஓகே. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். நேற்று நீங்கள் எனக்கு சொன்ன அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் வந்துட்டு சார் அந்த இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல சார், அதையும் சொல்லுங்கள்.
பட் தட் இஸ் நாட் அ த்ரெட்னிங் மெசேஜ் அந்த எஃப்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் சார். நீங்கள் சொன்னதுக்கு தான் புரியுது. அதனால் ப்ளீஸ் ரெண்டும் ஷேர் பண்ணுங்க சார். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட அசட் சைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இந்தியாவில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 26 லட்சம் கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இந்தியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. கம்பேரிட்டிவ்லாக நீங்கள் ஒரு நம்ம மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறோம், அதிலே எல்ஐசியில் நம்ம எல்லாருமே பாலிசி வச்சுருக்கோம். ஸோ எல்ஐசியோட அசட் சைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 லட்சம் கோடிங்க. ஸோ எல்ஐசியோட சைஸ் அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டும் க்ரோ ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 1990s தான் வர ஆரம்பிச்சது. எல்ஐசி பார்த்தீங்கன்னா 1956 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு 1/3 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இன்சூரன்ஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சி பண்ணிட்டு இருக்கோமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு ஒரு கரெக்டான டூல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்விங்க. ஸோ இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காசு வந்து பேங்க்கில் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த டேட்டா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு லேட்டஸ்ட் இது டீட்டெயில் படி பார்த்தீங்கன்னா 140 லட்சம் கோடிங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்தியன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஸோ லைக் ஓவரால் ஃபிகர்னு எடுத்துக்கலாம். ஆனால் சார் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட், 140 லட்சம் கோடி வந்து நம்மளோட எஃப்டி ஃபண்டு இந்தியாவில் இருக்கு. 140 லட்சம் கோடி எஃப்டி ஃபண்ட் இந்தியாவில் இருக்கு. ஆனால் மொத்தமே நம்ம நாட்டில் இருக்கிற பணம் எத்தனை சார் இருக்கு? ஓகேங்க. ஸோ நீங்கள் மொத்த பணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேஜர் டினாமினேஷன் எடுத்துக்கலாம். இந்த இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா 500 2000 எடுத்துக்கலாம். டிமானிட்டைசேஷன் ஆச்சு. ஸோ அப்போ இருக்கிற ஃபேக்ட் ஃபிகர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அரௌண்ட் ஒரு 10 lakh crore பார்த்தீங்கன்னா தான் டிமானிட்டைசேஷன் ஆச்சு. அந்த 500 1000 நோட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஒரு 10 lakh crore கரன்சி மட்டும்தான் ஃப்ளோட்டிங்கில் இருக்குங்க. ஃப்ளோட்டிங்னா என்னென்னா நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க. பட் இது வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 140 லட்சம் கோடி இருக்குங்க. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடியலாக காசு வச்சுருக்கோம், டெபாசிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல பணம் வந்து வளருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விலைவாசிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணிங்கன்னா பணம் பெருசாக வளர்றது இல்லை நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில். ஸோ என்னோட தேவை 1 வருஷம் 2 வருஷம் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கலாம். என்னோட தேவை வந்து ஒரு அதிகபட்ச டைம் ஒரு 5 வருஷத்துலேருந்து ஒரு 20-30 வருஷத்துக்கெல்லாம் போக போகிறேன் அப்படின்னா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஸோ ஷேர்ஸ் பற்றியும் பாண்ட்ஸ் கோல்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தங்கத்தையும் ஷேர் பற்றி பேசணும், பாண்ட் பற்றி பேசணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னென்னா, இப்போ நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரில, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ வாங்கணும் விற்கணும்னு தெரியலன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போகிறீங்க, காசு கொடுக்குறோம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம நேற்று பேசுனது கேட்டிருந்தீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் அசெட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இந்தியன்ஸ் வந்து மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 lakh crore. அதாவது 26 லட்சம் கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் தான் 1/3 மகாராஷ்டிரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு அவென்யூ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸில் லார்ஜஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா எல்ஐசி. ஸோ எல்ஐசியோட டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா ஒரு 31 லட்சம் கோடிங்க. ஸோ இதில் நம்ம ஷேரில் ஒரு எல்ஐசி எடுத்துட்டிங்கன்னா அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எப்படி காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஷேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸில். ஸோ பாண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது சாரி டு இன்டரப்ட், நீங்கள் சொல்கிறது என்னென்னா சார், இந்த எல்ஐசி கம்பெனியும் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தில் அவங்க வந்து அந்த பணத்தை பணமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு திருப்பி அவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறையா பணத்தை வந்து அவங்க வந்துட்டுங்க பாண்ட்ஸாக வந்துட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க, கார்பரேட் பாண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க. கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வர ரிட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸில் கவராக கொடுக்குறாங்க. ஸோ இல்லை இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா சார், இந்த சப்ஜெக்ட் வியூவர்ஸ்க்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் பணம் சம்பாதிக்கிறதுங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளாரையும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளாரையும் தான் பணத்தை போடுறாங்க. ஈவன் நீங்கள் பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் அந்த காசு வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுக்கே பண்ண தெரியுது, எனக்கே அந்த பர்டிகுலர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்னா ஷேர்ஸில் போடுறாங்க. பட் எல்லாத்துனாலையும் கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு காமன் மேன் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்க. ஸோ
மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது. ஏன் கோல்டை வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் சேர்த்தணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டோட வேலை. பட் அக்கார்டிங் டு சார் வந்துட்டுங்க, அவர் கிளியராக சொல்கிறது என்னென்னா, கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் ப்ளீஸ் see that இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சேவிங்ஸாக பார்க்காதீங்க அப்படிங்கிறாரு. கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில எல்லாம் கோல்டை சேவிங்ஸாக பார்த்துட்டு இருக்கிற காலம்லாம் இருக்குங்க. நான் வேறு யாரும் சொல்லுங்க, டு பி ஆனஸ்ட். கண்டிப்பாங்க. ஸோ நம்ம காசு இருக்குது, நம்ம சேர்த்து வைக்கிறோம், நம்ம செலவு பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஃப்யூச்சர் தேவைக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம். பட் அதை வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா சரி, அந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா நீங்கள் வந்து சேவிங்ஸ்லேயே வச்சுக்கோங்க, பேங்க்கில் வச்சுக்கோங்க, இல்லை சீட்டு போடுங்க, இல்லை கையில் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. பட் என்னோட தேவை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே போகிறப்போ அப்போ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல கொண்டு போய் சேவிங்ஸில் வச்சுட்டு இருக்காதீங்க. இந்த இடத்துல கோல்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சேவிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தேவை அப்படிங்கிறதுக்காக கோல்டு வாங்காதீங்க, அதாவது விற்கிறதுக்காக கோல்டு வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட லாங் டேர்ம், எனக்கு வந்து எனக்கு ஒரு ஜுவல்லரி வேணும், இல்லை நான் குழந்தைங்களுக்கு ஜுவல்லரி சேர்த்துறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வேணும்னா நம்ம நகையை வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. என்னோட தேவை லாங் டேர்ம் பின்னாடி ஃபியூச்சரில் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டோட கோல்டு பாண்ட் ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கிடையாது. நம்மளோட தேவைகள் இன்னிலிருந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் நம்மளோட தேவைகள் நிறைய இருக்கும். அந்த ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அவனையும் நம்ம சூஸ் பண்ணுவோம். சார், அந்த லேண்டை வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பேசுனீங்களே, ப்ளஸ் அந்த லேண்டை வந்து டெட் லேண்டாக வச்சுக்காம ஒரு ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். அதுவும் ஒரு ஃபைனல் சேவாக அதோட ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்னென்னா ஃபினான்ஷியல் அசெட் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபிசிக்கல் அசெட் பற்றி பேசலாம். ஃபிசிக்கல் அசெட்டுங்கிறது நம்ம லேண்டுமே. ஸோ எல்லாருமே நம்ம வீடு சொந்த வீட்டில் இருக்கணும், இல்லை வச்சுருக்கவங்க இன்னொரு இடம் வந்து வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். எதுவுமே தப்பு கிடையாது. லேண்டுங்கிறது முடிஞ்சளவு அசெட்டாக உருவாக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அசெட்டுங்கிறது என்னென்னா அதுலேருந்து ஒரு இன்கம் வரணும். ஒரு ரெண்டல் இன்கம் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அது ஒரு பாசிவ் இன்கம். அதாவது சார், நீங்கள் சொல்கிறது வந்துட்டுங்க, நான் வந்துட்டு காசு போட்டு ஒரு இடம் வாங்குறேன்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு ஏதாவது வருமானம் வரணும். ஆமாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து வருமானம் வராமல் அதை டெட்டாக வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. அதாவது கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதாவது வியூவர்ஸ், சார் வந்து இது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னாங்க, நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி போடுறோங்க. அந்த 10 சென்ட் இடம் வந்துட்டுங்க, அஃப்கோர்ஸ் 10 வருஷம் கழிச்சு விலை ஏறுதுங்க, அதோட ப்ரைஸ் எல்லாம் ஏறிடுது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, 10 வருஷம் கழிச்சு அதோட விலை ஏறுதுங்க. அஃப்கோர்ஸ் விலையெல்லாம் ஏறிடுது. பட் இவங்க வந்துட்டுங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அந்த கால்குலேஷன் படி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, பணம் வீக்கம், இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போதுங்க, நம்ம இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் கூடி அந்த இடத்துலேருந்து வருமானம் வரலைன்னா நம்ம இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது கூடி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ப்ரூஃப் அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளார ஃபர்தராக வந்துட்டு டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா இட்ஸ் அ லாங் டாபிக். அதனால சார் நீங்கள் அதை பற்றி சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு சார் உங்கள் ஃபைனல் சே நம்ம ஐ திங்க் ஓகேங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம சம்பாதிச்சு தான் இருக்கோம். அதுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த காசை மிச்சம் பண்ணுற காசை, நம்ம செலவு போக இருக்கிற காசை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கு அதை பண்ணுறதுக்கான தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் நம்ம என்ன, நம்ம சாரி ப்ளீஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுங்களா? ஃபைன். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிற காசு டே டு டே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அது போக இருக்கிற காசு கொஞ்சமாச்சும் நம்ம மிச்சம் பண்ணுறோம். ஸோ மிச்சம் பண்ணலின்னா அது வேறு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனுங்க. ஸோ ஒரு காசு மிச்சம் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மிச்சம் பண்ணுற காசை என்ன பண்ணுறோங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம ஒதுக்குறோமா, அதை லேர்ன் பண்ணுறோமா. சேவிங்ஸ்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மூணுலேயும் நம்ம கரெக்டாக நம்ம ப்ரொபோர்ஷனில் நம்ம காசை வந்து நம்ம ஒதுக்குறோமா. ஸோ சேவிங்ஸும் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஸோ ஒரு காசு இல்லை, இப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் இருக்குது, வேலை இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதம் சம்பளம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பஃபர் கொடுக்கும். இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரொடெக்ஷனுங்க. இது போக இருக்கிற காசை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி, ஒரு விலைவாசி தாண்டி ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ
இது மூணுமே பிரித்து பண்ணுறோமாங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விங்க. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வியூவர்ஸ், டெஃபினட்டாக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டுக்கு திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஷோ வி ஆர் டூயிங் இட்டுங்க. அவருக்கும் ஃபஸ்ட் ஷோ, எனக்கும் ஃபஸ்ட். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கைண்ட்லி அப்பாலஜைஸ். அவர் ஃபைனலாக சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்குங்க, நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம தேவைகளுக்கு நம்ம சேமிப்பு பண்ணி வச்சுக்குவோம். நம்ம வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சுக்கெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம டைரெக்டாக அதையே முதலீடாக பண்ணுவோம். ஆனால் முதலீடு பண்ணும்போது 100% ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் முதலீடு கிடையாதுங்க. அது நம்ம கிளியராக இருக்கணும். இதில் நிறைய பேர் வந்து இல்லைங்க எனக்கு ரிஸ்க்கே வேண்டாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக டெபாசிட்டாகவே வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்துட்டுங்க இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டுங்க, அதை வந்துட்டு நம்மளுக்கு 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு பணம் வருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தயவு செஞ்சு அந்த இன்சூரன்ஸை பார்க்க வேண்டாங்க. அப்படி பார்க்கணுன்னா நம்ம வந்து பேங்க் டெபாசிட்டில் சேவிங்ஸ்க்கே போயிடலாம். இன்சூரன்ஸ்னால் சார் சொன்ன மாதிரி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு கோத்ரூ பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் பற்றி சார் வந்துட்டு ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய தெரியுங்க, பாண்ட்ஸ் பற்றி நிறைய தெரியும், கோல்டு பற்றி தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு கோல்டு பற்றியும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு டீட்டெயில்டாக வேணால் அட் எனி டைம் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஸ் அ ஸோ நைஸ் பர்சன். நீங்கள் உங்களோட தேவையில் என்னவாக இருந்துச்சுனாலும் 1 to 1 அவர் வந்துட்டு உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவார். தேங்க்யூ வெரி மச். இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றிங்க. மீன்வைல் அடுத்த வாரம் we will try to again connect you with some nice program. Thanks a lot. Thank you very much. Thank you. நன்றி. Thanks.